வணக்கம் மக்களே! எபில அரசுலேருந்து ஆனந்தன். நாளைக்கு நிஜமாவே மிக முக்கியமான நாள். ஏன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது நாளைக்கு ட்ரிகர் பாயிண்ட்டா இருக்கு. ஆ மார்க்கெட்டோட ப சார்ட் அமைஞ்சிருக்க விதமும் அப்படிதான் இருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். பொதுவா டிசிஎஸ் வந்து இப்பொழுதைக்கு ட்ரெண்ட் செட்டரா இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபோசிஸ் இருந்தாரு. ஆ இப்போ வந்து டிசிஎஸ் தான் ட்ரெண்ட் செட்டரா இருக்காரு. அது எப்படி ட்ரெண்ட் செட்டர்னா என்ன செய்வாங்க அப்படின்றத பத்தியும் உள்ள பார்க்கலாம். மார்க்கெட்டையும் லைட்டா உள்ள பார்த்துடலாம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சின்னதா ஒரு டேட்டாஸ்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசனை. இன்னைக்கு மெட்டலும், ஐடியும் தான் இன்னைக்கு மார்க்கெட்ட கொஞ்சம் ஏத்தியிருக்காங்க. மற்ற எல்லாம் அப்படியே அ பார்டர்ல இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஆ நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து 1.2வா குறையும் அப்படின்னு ஒரு சஜஷன் குடுத்துருக்காங்க. எதிர்பார்ப்பு குடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஜிஎஸ்டி சமீபத்தில குறைச்சதோட இம்பாக்ட் வந்து இனிமேல் தான் வரும். அதனால அத வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு மார்க்கெட்டுக்கு நல்ல நியூஸ். அதுக்கு அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து இப்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 6.5லேருந்து 6.8 நம்மளோட ஜிடிபிய எதிர்பார்த்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து 7.8 வரைக்கும் எகிறி போயிருச்சு இல்லையா? அது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போன வருஷமும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து 7.8 தான் இருந்தது. ஆனா இந்த வட்டம் ஏதோ தெரியல. என்னன்னு எல்லாம் சேர்ந்து ஹைப் குடுத்துட்டாங்க. சரி நம்மளும் சேர்ந்து கூட்டத்தில கோவிந்தா போட்டுக்க வேண்டியது. அப்புறம் ஸோ இந்த முறை வந்து 6.8 இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்ம முதல் முறையா 700 பில்லியன தாண்டியிருக்கோம். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து கோல்டு 4000 தொட்டுருச்சு. இதுதான் கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். அது ஒண்ணும் நெகட்டிவ்லாம் கிடையாது. நமக்கு ஏன் நெகட்டிவ்னு நினைக்கிறோம்னா, நம்ம கன்சியூமபிள் அ ப்ராடக்ட்டா நம்ம அத வச்சிருக்கோம். அதனால நமக்கு வந்து அதுவும் குறிப்பா இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் அது வந்து நெகட்டிவான விஷயம். மற்ற எல்லாருக்கும் அது பாசிட்டிவான விஷயம். பிகாஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மென்ட்டா வச்சிருக்காங்க. அதனால அது விலை ஏர்றப்ப பாசிட்டிவ். நம்ம மட்டும் தான் இன்னும் வாங்கணும்னு நெனைக்கிறோம். அதனால அது நெகட்டிவா இருக்கும். இப்ப கோல்ட பத்தி சிலர் கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கோ, நாளைக்கோ கட்டாயம் போடுறேன். ஏன்னா, நாளைக்கு கோல்டுக்கு மிக முக்கியமான நாளு. நாளையோட இதோட ராலி முடியும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன், எப்படி அப்படின்றத பத்தி கோல்டு பத்தி ஒரு தனியா வீடியோ போட்டுறலாம். இப்போ மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஆ டிசிஎஸ் ஏன் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டிசிஎஸோட ரிசல்ட் பார்த்தலாம். ஸ்லைட்டா தான் பாசிட்டிவா இருக்கு. ஒண்ணும் பிரமாதமான ஒரு இதெல்லாம் இல்ல. அதனால அத எதிர்பார்த்து இப்ப ராலி போயிடுச்சா இல்லையான்றது நாளைக்கு தான் தெரியும். ஓபிஎம் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஆப்பரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவோம் இல்லையா? அது கொஞ்சம் லைட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது அதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். டிவிடெண்ட் ஒரு ரூ. 11 குடுக்குறாங்க. இது அஸ் யூசுவல் குடுக்குறது தான். ஸோ அதுவும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் விஷயம்லாம் இல்ல. ஏன் டிசிஎஸ் வந்து இது இருக்கு அப்படின்னா, எப்பயுமே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் விடுவாங்க. ஏப்ரல் 14த் அது அவங்களோட அவங்க வந்து ஒவ்வொரு இயர் எண்டோட இது வந்து கரெக்ட்டா ஏப்ரல் 14த் அன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்ஃபிய பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க வந்து அக்கவுண்ட்ட முடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க அக்கவுண்ட்ட முடிச்சு வச்சிருப்பாங்க. அது அப்படியே குமுலேட்டடாவே போயிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் போய் அதெல்லாம் பார்த்ததில்ல. அதனால அவங்க கரெக்ட்டா இன்ஃபி தான் முதல்ல ரிசல்ட் எப்பயுமே ஒவ்வொரு இதுலயும் குடுப்பாங்க. என்னவோ தெரியல கொஞ்சம் சில வருஷமாவே டிசிஎஸ் முந்திக்கிறாரு. சரி என்ன நடக்கும் அப்படின்னா, டிசிஎஸ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த இந்த ரிசல்ட் பேசிஸ்லாம் விட்டுருங்க. அது நல்ல ரிசல்ட்டா வருதா, கெட்ட ரிசல்ட்டா வருதான்னு. ஆனா, ஃபர்ஸ்ட்டு வர அந்த டிசிஎஸ் ரிசல்ட்டு அ பாசிட்டிவான பிரைஸ் குளோசிங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3060ல க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா? அது இப்ப நாளைக்கு அதுக்கான ரேஞ்ச் வந்து 3160, 70 அப்படி இருக்கு. நாளைக்கு பாசிட்டிவா ஒரு 4, 5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னால், அடுத்து வரக்கூடிய எல்லா ரிசல்ட்டும் சுமாரான ரிசல்ட் இருந்தா கூட மார்க்கெட்ல ஷார்ட் கவரிங் வரும். பாசிட்டிவா வரும். இது நீங்க கொஞ்சம் வேணா பழைய சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும். அது அ இது இருக்கும். இவ் இ ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, ஆ அதாவது பிரைஸ் வந்து இறங்குதுன்னா, பாசிட்டிவா இருந்தாலும் சில நேரங்கள்ல ப்ராஃபிட் புக்கிங்ன்ற பேர்ல இறங்கிருவாங்க. அப்படி இறங்குச்சுன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய சாதாரண நார்மலா இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்டுமே ஈவன் பாசிட்டிவா இருந்தாலும், ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தாலும், அது பிரைஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்ன்ற பேர்ல பிரைஸ வந்து இல்ல எதிர்பார்த்த ரிசல்ட் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இதுதான் அ மொத விஷயம். இது தவிர
சர்ப்ரைசிங்லி யாரும் எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வர்றப்போ, அந்த ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா, மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ட்ரெண்ட் செட்டரா இருக்கும். எதிர்பார்த்தத விட இப்போ 10% ப்ராஃபிட் எதிர்பார்த்திருப்பாங்க சில கம்பெனி. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது 15%, 20% காமிச்சிருக்கும். இது எஸ்டிமேட்ட விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக் மட்டும் பெருசா ரியாக்ட் பண்ணும். அதாவது அது வந்து ட்ரெண்ட் செட்டிங்குள்ள வராது. ட்ரெண்ட தாண்டி போயிரும். அது மாரி நாளைக்கு டிசிஎஸ் பாசிட்டிவா குளோஸ் ஆச்சுன்னா, இந்த இந்த முறை வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை எல்லாம் பிரேக் பண்ணி போயிடும். ஒருவேளை நெகட்டிவா குளோஸ் ஆச்சுன்னா, அவ்வளோதான். இந்த வருஷத்துக்கான ஹை வந்து போன வாரமோ, போன மாசமோ பார்த்தா தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி இந்த ட்ரெண்ட் எப்படி செட் ஆகுதுன்னு எப்படி ட்ரிகர் பாயிண்ட்ன்றத இப்போ பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க, இன்னைக்கு எந்த லெவல்ஸும் சொல்லவே இல்ல. நான் ஏன்னா இதுதான் விஷயம் இங்க. இங்க பாருங்க. இதுதான் 1, 2, 3, 4, 5, 6 இந்த இடத்துல இப்போ முட்டிட்டு இருக்கு. நான் மேல போட்டுமான்னு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 25,170க்கு மேல குளோஸ் ஆயிருக்கு. ஆனா இது இது ஒரு பெரிய விஷயமா இந்த நேரத்துல இல்ல. ஸோ நாளைக்கு டிசிஎஸ் பிடிச்சு இழுத்து விட்டாருன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இழுக்கும். எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டு வந்துருவாங்க. அதே மாரி இந்த ட்ரெண்ட் வந்து கீழ வந்துச்சு. 24,500க்கு கீழ வருது அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது இந்த பேண்டுக்குள்ள தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ நான் அதனால தான் சொன்னேன், நாளைக்கு ட்ரிகர் பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னேன். அதே மாரி பாருங்க, பேங்க் நிஃப்டி பாருங்க. இந்த ஏரியா இருக்கா? இதான். இத நாளைக்கு உடைச்சுட்டா மேல பறந்துருவாரு. இல்ல அப்படின்னா, அப்படியே கீழ வர வேண்டியதான். ஐடி சொல்ல தேவையில்ல. கரெக்ட்டா பாருங்க. இங்கேருந்து மேல இருக்காரு. சில நேரங்களில் இங்க அடிச்சுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல அப்படியே திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இந்த பேட்டர்ன் பாருங்களேன். ஸ்லைட்டா இந்த பேட்டர்ன் பாருங்களேன். இதே மாதிரி இந்த இடத்துலயும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. மேல நிப்பாரா, நிக்க மாட்டாரான்றது தான் இப்போ நாளைக்கு தெரியும். சும்மா ட்ரெண்டுனா எப்படி உடைச்சிட்டு போகுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். ஆட்டோ செக்டார் அந்த மாதிரி ட்ரெண்டுல இல்லாம, அவரு அ இங்க இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி ஃபார்ம் ஆயிருக்காரு. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் போட்டு ஒரு தம்மு கட்டி நின்றுருக்காரு இங்க. இப்போ இந்த சப்போர்ட் வந்து இது எதுக்காக வெயிட் பண்றாருன்னா, மற்ற எல்லா செக்டாரும் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கேத்த மாரி நான் ஓடி போய்க்கிறேன்னு அர்த்தம். மற்ற செக்டார்லாம் சப்போர்ட் பண்ணா இது மேல போயிடும். இல்லன்னா இந்த சப்போர்ட் ஏரியாலேருந்து அடிச்சு அவரும் கீழ வந்துருவாரு. ஒரு புரிதலுக்காக. மெட்டல் செக்டார் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு இப்பயும். அதான் நான் நேத்து வீடியோலயே சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை இது டிஃபென்சிவ் ஸ்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். செக்டாரா இருக்கலாம்னு நெனச்சேன். அதே மாரி இன்னைக்கு செயிலு, டாடா ஸ்டீல்லாம் 2, 3% ஏறி இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன டார்கெட் நோக்கி போகும். கையில வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல ஒரு 15 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ பெருசா ஒரு பெரிய ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்ல. இந்த எலிகான் வந்துட்டு ஒரு நல்ல கன்சால்டேட்டிங்ல இருக்கு. நல்ல கன்சால்டேஷன்ல இருக்கு. இது 635க்கு மேல போச்சுன்னா, ரூ. 900 வரைக்கும் போகும். கீழ வந்து 550க்கு கீழ வந்துச்சுன்னா, 440 வரைக்கும் போகும். இது ஒரு மாதிரியான மிக்ஸ்டா இருக்கு. இதுவும் கன்சால்டேஷன்ல தான் இருக்கு. அதனால இதுக்கு ஒண்ணும் பெரிய சொல்ல முடியல. ஆனா, டெக்னிக்கலி நல்லா தான் இருக்கு. ரொம்ப மோசமான ஸ்டாக்கோ, பெரிய கரெக்ஷனோ, பெரிய அப் ட்ரெண்டோ இல்ல. அடுத்து ஒரே ஒரு ஸ்டாக்கு வாரி ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ஸ்டாக்க நான் பெர்சனலா சும்மா நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து 1320 வரைக்கும் போகலாம்னு நெனைக்கிறேன். நாளைக்கே. பாருங்க இப்ப 1040 தான் சாரி 1110 தான் இருக்கு. இங்கேருந்து 200 பாயிண்ட் ஏறுறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. வேணா நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். கோல்டு பத்தி சீக்கிரமா போட பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாளு. அதுக்கேத்த மாதிரி நானு சீக்கிரம் போடுறேன். நன்றி, வணக்கம்.